ஹாய்! நாம இப்போ சந்துருங்கிற ஒரு சின்ன பையனோட கதைய பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு ஊர்ல சந்துருன்னு ஒரு பையன் இருந்தான். அவன் எப்பவுமே வானத்தையே பார்த்துட்டு இருக்கான். அவன் எப்பவுமே வானத்தையே பார்த்துட்டு இருக்கத ஒரு நாள் அவங்க அம்மா கவனிக்கிறாங்க. அவங்க அம்மாவும் சந்துருவை கூப்பிட்டு, டேய் சந்துரு, என்னடா தினமும் வானத்தையே பார்த்துட்டு இருக்க? அப்படி என்னத்த பாக்குறேன்னு கேட்க, அதுக்கு சந்துரு, அம்மா, நீ சூரியனுடைய கலர் மஞ்சள்னு சொல்லி தந்த. ஆனா அது எனக்கு வேற நிறைய கலர்கள்ல தெரியுது. அது ஏன் அப்படி எனக்கு தெரியுதுன்னு தெரியல. உடனே அம்மாவும், டே சந்துரு, சூரியன்ல 7 நிறங்கள் இருக்கு. ஆனா அதை நம்மளால வெறுங்கண்ல பார்க்க முடியாது. ஏன்னா நமக்கு நார்மலாவே அது மஞ்சள்ல மட்டும்தான் தெரியும். அப்படி உனக்கு அதோட வேற நிறங்கள்ல நீ பார்க்கணும் அப்படின்னா நம்ம அதை வானவில் மூலமா பார்க்கலாம். வானவில் எப்பமா வரும் அப்படின்னு சந்துரு கேட்க, டேய் அது மழைக்காலங்கள்ல நல்லா மழை பெய்யும் போது சூரியன் கதிர்கள் மூலமா நமக்கு வானவில் உருவாகும். அதுலதான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றான். உடனே சந்துரு, அம்மா அப்ப நமக்கு எப்பமா மழை வரும்னு கேட்க, டேய் எனக்கு சமையலறையில நிறைய வேலை இருக்கு. நான் அப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. வந்ததும் நீ அப்பா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சமையலறையை நோக்கி போறாங்க. சந்துருவும் அப்பாக்காக காத்துக்கிட்டு இருக்கான். இப்போ அவனோட அப்பா தூரத்துல இருந்து வர்றத பாக்குறான். உடனே அப்பாவை நோக்கி வேகமா ஓடி போறான் சந்துரு. அப்பா கிட்ட போனதும் சந்துரு, அப்பா அப்பா மழை எப்பப்பா வரும்னு கேக்குறான். அப்பாவும், என்னடா சந்துரு, இப்போ மலை மேல உனக்கு இவ்வளோ ஆர்வம் அப்படின்னு கேட்க, அப்பா அம்மா சொன்னாங்க மழை வந்தா வானவில் வரும், வானவில் வந்தா நாம சூரியனோட 7 நிறங்களையும் பார்க்கலாம்னு. அப்பா உடனே, ஓ இதுதான் கதையா? உனக்கு இப்போ மலை மேல இவ்வளோ ஆர்வம் வர்றதுக்கு காரணம் வானவில் தானா அப்படின்னு கேட்க, சந்துருவும், ஆமா அப்பா அப்படின்னு சொல்றான். கண்ணா, மழை இப்போ வராது. ஏன்னா நமக்கு இப்போ கோடை காலம் நடந்துகிட்டு இருக்கு. மழை வர்றது மழைக்காலத்துல மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்ல, சந்துருவும் உடனே, அப்பா அப்போ மழைக்காலம் வர்றதுக்கு இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அப்பா, டேய் மழைக்காலம் வர்றதுக்கு இன்னும் 2 மாசம் இருக்குடா அப்படின்னு சொல்ல, சந்துரு முகம் வாடி போகுது. அவனுடைய முகம் வாடி போனதை பார்த்த அவங்க அப்பா, சரிடா சந்துரு, கவலைப்படாத. அப்பா உனக்காக இப்போ மழையெல்லாம் கொண்டு வர முடியாது. ஆனா ஒரு குட்டி வானவில கொண்டு வர முடியும். உனக்கு சரின்னா அப்பா உனக்காக அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும், வாடி இருந்த சந்துருவின் முகம் இப்போ புதுசா பூக்குற பூ மாதிரி மாறுது. உடனே சந்துருவும் சரின்னு சொல்லுறான். அப்பா உடனே போய் ஒரு கப்புல தண்ணி கொண்டு வர்றாங்க. அப்பா சந்துருவை பார்த்து, டே சந்துரு, அப்பா இப்போ இந்த தண்ணீரை மேல நோக்கி வீசுவேன். அப்போ அதுல இருந்து ஒரு குட்டி வானவில் உருவாகும். அதை நீ கவனமா பார்க்கணும். ஏன்னா அது கொஞ்ச நேரத்துல மறைஞ்சு போயிடும். சந்துருவும் சரிப்பான்னு சொல்ல, அப்பா தண்ணீரை வானத்தை நோக்கி வீசுறாங்க. அப்போ அதுல ஒரு குட்டி வானவில் உருவாகுது. இத பார்த்த சந்துரு, வானவில் வானவில் குட்டி வானவில்னு சத்தமா கத்துறான். அதை கவனிச்ச அவனோட நண்பர்கள் ஓடி வர்றாங்க. ஆனா அந்த குட்டி வானவில் மறைஞ்சு போயிடுது. உடனே சந்துரு அப்பா கிட்ட, அப்பா அப்பா என் நண்பர்களுக்காக இன்னொரு முறை வானவில் வர வைங்கப்பான்னு சொல்ல, அப்பாவும் சரிடா கண்ணா, அப்பா போய் தண்ணீர் கொண்டு வர்றேன். அப்பா உன்கிட்ட சொன்னதை நீ உன் நண்பர்களுக்கு சொல்லு என சொல்லிட்டு அப்பா தண்ணீர் எடுக்க போறாங்க. சந்துருவும் அவனோட நண்பர்கள்கிட்ட அப்பா சொன்னபடியே வானவில் வரும்போது கவனமா கவனிக்கணும். ஏன்னா அது சீக்கிரமா மறைஞ்சு போயிடும்னு சொல்றான். நண்பர்களும் சரிடா சந்துரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பாக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அப்பா வர்றாங்க. அப்பா சந்துரு கிட்ட, என்ன கண்ணா, உன் நண்பர்கள்கிட்ட சொல்லிட்டியா? எல்லாரும் தயாரா அப்படின்னு கேட்க, நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து நாங்க தயாரா இருக்கோம்னு சத்தமா சொல்றாங்க. உடனே அப்பா கொண்டு வந்த தண்ணீரை வானத்தை நோக்கி வீசுறாங்க. அப்போ அதுல ஒரு குட்டி வானவில் வருது. அதை பார்த்ததும் சந்துரும் அவன் நண்பர்களும் சத்தமா வானவில் வானவில் குட்டி வானவில்னு கத்திக்கிட்டு குதிக்கிறாங்க. அப்பாவும் சரி பசங்களா, இனி போய் விளையாடுங்கன்னு சொல்லவும், சரி மாமான்னு சொல்லிட்டு சந்துரு நண்பர்கள் எல்லாரும் விளையாட போறாங்க. சந்துருவும் அவங்க கூட விளையாட கிளம்புறான். இதை பார்த்துட்டு இருந்த சந்துருவின் அம்மா, சந்துரு சாப்பாடு ரெடி ஆயிட்டு வந்து சாப்பிட்டு போய் விளையாடு என்று சொல்ல, சந்துருவும் அவன் நண்பர்கள்ட்ட சாப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு சாப்பிட கிளம்புறான். சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது சந்துருக்கு ஒரு கேள்வி தோணுது. அப்பா கிட்ட கேட்க போறான். அப்பா, அம்மா சொன்னாங்க மழை வரும் போதுதான் வானவில் வரும்னு. ஆனா நீங்க எப்படி
ஒரு கப்பு தண்ணியில குட்டி வானவில கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அப்பா, கண்ணா, சாப்பிடும்போது அதிகமா பேசக்கூடாது. அதனால இப்ப நல்லா சாப்பிடு. சாப்பிட்டு முடிச்சதும் நான் உனக்கு குட்டி வானவில்ல எப்படி கொண்டு வந்தேன்னு சொல்லுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட சந்துரு சரி அப்பான்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரத்துல சந்துருவும் அவனோட அப்பாவும் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் சேர்ந்து கை கழுவ போறாங்க. அப்போ சந்துரு, அப்பா, இப்போ நாம சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ எனக்கு நீங்க குட்டி வானவில தண்ணி வைத்து எப்படி கொண்டு வந்தீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு கேக்குறான். அப்பாவும் சரி கண்ணா, அப்பா கூட வா, நாம வெளியில காத்தோட்டமா உட்காந்து பேசலாம்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஆலமர நிழலை நோக்கி நடக்கிறாங்க. அப்போ அம்மா சொல்றாங்க, என்னங்க மறுபடியும் போய் தண்ணியில விளையாடாதீங்கன்னு சொல்ல அப்பாவும் சரின்னு சொல்றாங்க. இப்போ அப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. கண்ணா, அப்பா சொல்றத நீ கவனமா கவனிக்கணும். அப்போதான் உனக்கு புரியும். சந்துருவும் சரிப்பான்னு சொல்றான். அப்பா சந்துருவை பார்த்து, கண்ணா, சூரியன்ல இருந்து என்னெல்லாம் நம்ம பூமிக்கு வருதுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. சந்துரு கொஞ்சம் கூட யோசிக்காம, ஆமா அப்பா, நமக்கு சூரியன்ல இருந்துதான் வெளிச்சம் வருது. வேற என்னெல்லாம் வருதுன்னு தெரியலப்பா, நீ சொல்லிதாப்பா நான் கேக்குறேன் அப்படின்னு சொல்றான். உடனே அப்பாவும் சரி கண்ணா, சூரியன்ல இருந்து நமக்கு வெளிச்சம், வெப்பம் வருது. அதுல நமக்கு நிறைய நன்மைகள் இருக்கு. சூரிய ஒளியில இருந்து நமக்கு வைட்டமின் டிங்கிற சத்து கிடைக்குது. அப்பா, சூரிய ஒளியோட நன்மைகளை சொல்லுங்களேன் அப்படின்னு சந்துரு கேட்க அப்பாவும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சூரிய ஒளி நன்மைகளை சொல்லுறேன், நல்லா கேளு. வைட்டமின் டி இருக்கிறதுனால நம்ம உடலுக்கு தேவையான வைட்டமின் டி சத்து சூரிய ஒளியில இருந்து நமக்கு கிடைக்குது. அதனால நம்ம உடம்புல இருக்கிற எலும்புகளும் பற்களுக்கும் ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்குது. வைட்டமின் டினாலதான் நம்ம எலும்புகள் ரொம்ப வலுவா இருக்கும். எலும்புல பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த சூரிய ஒளி ரொம்ப நல்லது. நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் செய்யுது. சூரிய ஒளியினால் நம்ம தோலுக்கும் ரொம்ப நல்லது. சில வகையான புற்றுநோயை கூட சூரிய ஒளியிலிருந்து வரக்கூடிய வைட்டமின் டி சத்து இருக்கிறதுனால அந்த சில வகையான புற்றுநோய்களையும் தடுக்கிறதா சொல்றாங்க. நம்ம உடல்ல ரத்த அழுத்தத்தையும் அது குறைக்குது. இதனால நம்ம நல்லா தூங்குறதுக்கும் அது உதவுது. ஆனா சந்துரு, எப்பவும் எதுவா இருந்தாலும் சரி, அளவுக்கு அதிகமா ஆயிடுச்சுன்னா எல்லாமே நமக்கு கேடுதான் அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கணும். சந்துருவும் சரிப்பான்னு சொல்றான். அப்பா சந்துருவை பார்த்து, இப்போ நமக்கு தூங்க போகலாம், ரொம்ப நேரம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. சந்துருவும் அப்பாட்ட, அப்பா எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குன்னு சொல்றான். அப்பா உடனே அப்பாவும், கண்ணா, உன்னுடைய கேள்விகளுக்கு நாளைக்கு நான் பதில் சொல்றேன், இப்போ தூங்க போலாம்னு சொல்றாங்க. சந்துருவும் சரின்னு சொல்லிட்டு தூங்க போறான். என்னுடைய இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன பிள்ளைங்க இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.